கை கரவே நோ ரே ரே நா நா போல் மின்னே வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் புறத்து ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்கத் தொடங்கினாள். இந்த நோன்புக்கு நாமும் ஏதாவது செய்ய வேணும் என தேவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டார்கள். அதனாலே தேவர்கள் கோஷ்டிக்குள்ளே வருணதேவனை பார்த்து எங்களுக்கு நன்றாக மழை பொழிய வேணும் என ஆண்டாள் 4வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். ஆழிமழைக்கண்ணா என்று தொடங்கக்கூடிய பாசுரம். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். வருணதேவனே, பர்ஜன்ய தேவனே, உன்னுடைய கையிலே ஒன்றும் மறைத்து வைக்காமல் ஒளித்து வைக்காமல் மொத்த ஜலத்தையும் பொழிந்து விடுவாய். ஆழி மழைக்கண்ணா என்று தெரிவிக்கிறாள். ஆழி மழைக்கண்ணான்னு ஏன் சொல்லணும்? ஆழிமழை வருணதேவனே, பர்ஜன்ய தேவனே என்று சொல்லி இருக்கலாமே. மழைக்கு அதிபதி பர்ஜன்ய தேவன். வருணத்து ஏரி சமுத்திரத்தில் இருந்து நீ ஜலத்தை எடுத்துக்கொள்ள வேணும். சமுத்திரத்தில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஜலத்தை எடுக்காம ஆழ்கடலுக்குள்ளே சென்று கீழே வரைக்கும் ஜலத்தை எடுத்துக்கணுமா. மணல் மட்டும்தான் மிச்சம் இருக்கணும். மொத்த ஜலத்தையும் எடுத்துக்கொண்டு இடித்து கொண்டு மெல்லமாக நீ ஏற வேணும் தெரிவிக்கிறாள். எவ்வளவு மெல்லமாக ஏற வேணும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், நிறை மாத கர்ப்பிணி, அவ எப்படி அடிமேல அடி எடுத்து வைத்து நடப்பளோ அதை போல நீ மெல்ல ஏறணுமா. பெருமாள் சன்னதிக்கு பூர்வாச்சாரியர்கள்லாம் சென்றால் அங்கே இருக்கக்கூடிய கோபுரம், மண்டபம், பிராகாரம் இது எல்லாத்தையும் கண்ணால பருகி கொண்டு அடிமேல அடி எடுத்து வைத்து கொண்டு எப்படி செல்லுவர்களோ அதை போல நீ மேலே ஏற வேணும். நன்றாக மழை பொழிய வேணும். ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியன் தோளுடை பற்பனாவன் கையில். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் அப்படின்னா ஜெகத்காரண பூதன். அவனுடைய திருமேனி எப்படி கருத்த வர்ணம் இருக்குமோ, அவனுடைய உடலுக்குள்ளே அவனுடைய மனதுக்குள்ளே எப்படி கருணை இருக்குமோ அதே போல நீயும் கருணையோடு மழை பொழிய வேணும். பாளியன் தோளுடை பற்பனாபன் கையில். பாளி தோளுடை, பாளின இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால பகவானுடைய தோள் மிகப்பெரிய இடமுடைத்ததான தோள். பாளியன் தோளுடை பற்பனாபன் கையில். பத்மநாபன், பகவானுடைய தொப்பூலிலிருந்து ஒரு தாமரை வரும். அந்த தாமரையிலிருந்து தான் பிரமன் பிறந்தான். அதனால பகவானுக்கு பத்மநாபன் அப்படின்னு பெயர். பத்மநாபன் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது தான் பற்பனாபன் என அருளி செய்கிறாள். பாளியன் தோளுடை பற்பனாபன் கையில். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. ஆழி அப்படின்னா சக்கராயுதம். சக்கராயுதத்தை போல மின்னி, வலம்புரி சங்கத்தை போல வலம்புரி போல் நின்று அதிர்ந்து
நன்றாக முழங்கிக் கொண்டு நன்னா இடி இடிக்கணும், மின்னல் வெட்டணும். அதே போல சார்ங்க முதைத்த சரமழை போல் ராமனுடைய கையிலிருந்து பானம் சார்ங்கத்தை தொட்டு விட்டா எப்படி பானமானது வருஷிக்குமோ அதை போல நீ நன்றாக மழையை பொழிவிக்க வேணும். அவன் கையிலே தொடுவது அத்தனை பேரையும் கொல்வதற்காக, ஆனா நீ அத்தனை பேரையும் வாழ வைக்க வேணும் என்பதற்காக நன்றாக மழையை பொழிய வேணும் என பர்ஜன்ய தேவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள். இதுல ஆர்த்து ஏரி என்ன அருளி செய்கிறாள். ஆர்த்து அப்படின்னா என்ன? பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். இராமடம் ஊட்டுவாரை போலே என்ன ஒரு வார்த்தையை எழுதுகிறார். இராமடம் ஊட்டுவாரை போலே அப்படின்னா என்ன? ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடனே நீ இன்னைக்கு பகவத்கீதை 13வது அத்தியாயத்தை படிச்சு ஒப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னான். அவன் பார்த்து கேட்டான், ஆனா படிக்காம விளையாடிண்டே இருந்தான். திரும்பவும் பகவத்கீதையை சொல்லுன்னு சொன்னான். உடனே தாய் பார்த்து பகவத்கீதையை படிச்சு ஒப்பிச்சா, உனக்கு மிகவும் பிடித்தமான உணவு தொத்யோன்னம் தயிர் சாதம், அதை நான் கொடுக்கிறேன்னு சொன்னான். இவனுக்கு கோபம் வந்துடுத்து. பகவத்கீதையும் வேண்டாம், உன்னுடைய தொத்யோன்னமும் வேண்டாம் என்ன ரெண்டுத்தையும் உதறிவிட்டு நீயும் வேண்டாம் என்ன தாயினுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டான். வீட்டிலிருந்து புறப்பட்டா அவனை இனிமே யார் காப்பாத்துவா? ஊருனுடைய கோடியில ஒரு மடத்துல போய் படுத்து கொண்டான். சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 11 ஆச்சு, இன்னும் அந்த பிள்ளை வரலையே. இந்த பிள்ளைய தாயாரானவள் எல்லா இடத்துலையும் தேடினா. கடைசியில் ஊர்கோடியில மடத்திலே படுத்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொண்டாள். இப்ப தயிர் சாதத்தை எடுத்துன்னு வந்திருக்கா. நேரடியா அந்த பிள்ளையின் இடத்துல கொண்டு போய் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு பசி இருக்கு, ஆனாலும் தாய் கொடுத்திருக்கிறாளே என்பதற்காக அந்த தயிர் சாதத்தை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, தட்டி விட்டுடுவான். அதனால இந்த தாய் அப்படி செய்யாமல் மடத்தினுடைய பின்பகுதிக்கு சென்று மடத்தினுடைய பின்வாசல் கதவை தட்டுறா. கதவை திறந்து ஒருத்தர் பார்த்தார். என்ன வேணும் தாயே கேட்கிறார். நம்முடைய மடத்தினுடைய வாசல்ல ஒரு சிறு பிள்ளை படுத்துன்னு இருக்கான். அவன் என்னுடைய பிள்ளை. இந்த தொத்யோன்னம் இந்த தயிர் சாதத்தை நீர் கொடுத்து விடும். நான் கொடுத்தேன்னு கொடுக்காதியும், அவன் மிக்க பசியோடு இருக்கிறான், நீர் கொடுப்பதாக மடத்தினுடைய பிரசாதமாக கொடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதை வாங்கி கொண்டு அந்த பிள்ளையை எழுப்பினார். மடத்துல தொத்யோன்னம் தயிர் சாதம் அதிகமா இருந்தது. எல்லாருக்கும் கொடுத்தது போக கொஞ்சம் மிச்சம் இருக்கு. நான் அதை கொண்டு போய் கொட்டலாம்னு போனேன். நீ படுத்துட்டு இருக்கிறதுனால உன்னிடத்துல கேட்கிறேன், தரட்டுமா, சாப்பிட்றியான்னு கேட்டா. சரின்னு ஒத்துக்கொண்டான். பிள்ளைக்கோ பசி, தாயின் இடத்துல சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம், நமக்கு தொத்யோன்னம் கிடைக்கிறதே. சந்தோஷத்தோட அந்த தயிர் சாதத்தை வாங்கி அப்படியே உண்டான். இவன் சாப்பிடும்போது தூரத்துல தாயார் ஜன்னலோரமா பார்த்துட்டே இருந்தா. பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. ஓ, நம்முடைய குழந்தையானவன் நன்றாக சாப்பிடுகிறானே, பசி அடங்கி விடுமே என அவள் எப்படி ஆனந்தப்படுவாளோ. தன்னுடைய குழந்தை அவன் கண்மறைவாக இருந்தும் நாம் அவனுக்கு நல்லது செய்ய வேணும் என்று எப்படி அந்த தாயானவள் ஆசைப்படுகிறாளோ, அதை போல மனதில கருணையோட ஆர்த்து கொண்டு நீ ஏற வேணும் தெரிவிக்கிறார். சீதைய தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஹனுமான் மகேந்திரகிரியிலிருந்து லங்கைக்கு சென்றார். எல்லா இடத்திலேயும் தேடினார். திரும்ப வந்தார். வரும்பொழுது அங்கிருந்த வானரங்கள் அத்தனை பேரும் ஹோன்னு கத்துனாளாம். அவ கத்தக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது தேவலோகம் வரைக்கும் கேட்டுதான். அதை போல நீ ஆர்த்து கொண்டு இருக்க வேணும். வரக்கூடிய வழியில மதுவனம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்துதான். இந்திரன் வாலிக்கு கொடுத்த தோட்டம், வாலி சுக்ரீவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தோட்டம். சுக்ரீவன் பார்த்து, இதுக்குள்ள என் அனுமதி இல்லாம யாராவது போனா அவர்களுடைய தலையை வெட்டி விடுவாய் அப்படின்னு சொன்னான். ஆனா சீதையை தேடி கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்த குரங்குகள் அத்தனை பேரும் மதுவனத்துக்குள்ள போய் அந்த மதுவனத்தையே துவம்சம் பண்ணிட்டு பழங்களை பிரிச்சு பறித்து கீழே துப்புறது, காயை பறிச்சு கடிக்கிறது, கீழே போடுறது. அங்க இருக்கக்கூடிய காவல்காரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான். அவனுடைய முதுகுலையும் 4 சாத்து சாத்தி அனுப்பினாளாம். அவன் நேர சுக்ரீவன் இடத்துல போய் சொன்னான், சுக்ரீவா, அவ எல்லாருக்கும் மரண தண்டனை விதிக்க வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே லக்ஷ்மணன் பார்த்து என்ன நடந்ததுன்னு சுக்ரீவன் இடத்துல கேட்க, இல்லை சீதையை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள், ஏன்னா என்னுடைய அனுமதி இல்லாம உள்ள போனாலே தலையை எடுத்துடுவேன் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த மதுவனத்தை துவம்சம் பண்ணியிருக்கான்னா கண்டிப்பாக சீதையை கண்டுபிடித்து இருந்தால் மட்டுமே
அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொன்னானாம். அதனால் அந்த வானர கூட்டங்கள் அத்தனை பேரும் அந்த மதுவனத்தை எப்படி துவம்சம் பண்ணும் பொழுது எவ்வளவு குஷி இருந்ததோ அதே போல ஆர்த்து கொண்டு ஏற வேணும் என்ன அருளி செய்கிறாள். இராமட முட்டுவாரைப் போலே என்கிற உயர்ந்த அர்த்தத்தை, அந்தரியாமியான பகவான் உள்ளே இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை ஆண்டாள் 4வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். ஆண்டாளுடைய திருவடித் தாமரைகளை பணிவோம். உரையாடல் முறையிலேயே அமைகிறது. வெளியில் வந்து நிற்கக்கூடிய பெண்கள் உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ. அழகான புன்னகையை கொண்டவளே, நித்திலம் என்றால் முத்து, ஒளிரக்கூடிய ஒளி வீசுகிற முத்து போன்ற புன்னகையை கொண்டவளே, உனக்கு இன்னும் விடியவில்லையா? ஒருவர் உறங்கிக் கொண்டே இருந்தால் பொழுது புலர்ந்த பின்னாலும் எழுந்திருக்கவில்லை என்றால் அவரை பார்த்து அப்படித்தானே கேட்போம், உனக்கென்ன இன்னும் விடியவில்லையா? ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. அவள் உள்ளே இருந்து எதிர்கேள்வி கேட்கிறாள், நீங்களெல்லாம் வந்தாகிவிட்டதா? எல்லா பெண்களும் வந்தாகிவிட்டதா? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. வந்தார், எல்லாரும் வந்து விட்டார்கள். உள்ளவா சொல்லுகோம். வெளியில் இருக்கக்கூடிய இவர்கள் இப்போது மறுமொழி சொல்லுகிறார்கள், எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். நீ வேண்டுமானால் எண்ணிக்கொள், நாங்கள் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று உள்ளவாறு சொல்லுகிறோம், எண்ணிக்கொள். நாங்கள் எண்ணிச் சொல்லவில்லை. வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவசரத்தில் இருக்கிறார்கள். சீக்கிரமாக போய் இறைவனை தரிசிக்க வேண்டும், இறைவனை பாட வேண்டும் என்கிற அவசரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எண்ணுவதென்றால் அதற்கு கால விரயமாகும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பெயரை சொல்லுகிறோம், உள்ளவாறு சொல்லுகிறோம். நீ எண்ணிக்கொள், எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகிறோம். அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நாங்கள் இங்கே இருந்து ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லும்போது அந்த நேரம் ஒரு 2 நிமிடம் கிடைக்கிறதே என்று அந்த நேரத்தில் கூட நீ தூங்கிக் கொள்ளாதே. இப்படி எண்ணி பார்ப்போம். விடிகாலை பொழுது ஒரு சின்ன குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை எழுப்ப வேண்டும். தாய் தட்டி எழுப்புகிறாள். அந்த குழந்தை என்ன சொல்லும்? அம்மா, இன்னும் ஒரு 2 நிமிடம் தூங்குகிறேனே. அம்மா அம்மா,
இன்னும் ஒரு 5 நிமிடம் தூங்குகிறேனே என்று அந்த குழந்தை சொல்லும் இல்லையா? அப்படி ஒருவேளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த இளம் கிளி சொல்லிவிடப் போகிறாளே என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். அவ்வளவும் கண்ணை துயின்று காலத்தை போக்காதே. இங்கே இருக்கக்கூடிய 20 பேரின் பெயர்களும் சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் நீ தூங்கிவிடாதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு உருக நின்று யாமாட்டோம் நினக்கே தகும். அம்மா, நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா? விண்ணுக்கொரு மருந்து. சாதாரணமானவர் இல்லை. சிவபெருமானுக்கே விஸ்வபேஷஜி என்று பெயர். இந்த அகிலத்திற்கு அண்ட பகிரண்டத்திற்கு அவர்தான் மருந்தாக இருக்கக்கூடியவர். அதனாலேதான் சிவ விஸ்வபேஷஜி என்று வேதங்கள் அவரை போற்றுகின்றன. வைத்தியநாதர் என்றுதான் அவர் அழைக்கப்படுகிறார். பிறவி பிணிக்கே மருந்தாக இருக்கக்கூடியவர். வாழ்க்கையில் எந்த நோய் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அந்த நோய்க்கும் துன்பத்திற்கும் மருந்தாக மாமருந்தாக விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர். இந்த பூவுலகத்தில் மருந்து என்று நினைக்கிறாயா? இல்லை, விண்ணுக்கொரு மருந்து. விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் 14 லோகங்களில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு எந்த துன்பம் என்றாலும் எந்த நோய் என்றாலும் எத்தகைய வியாதி என்றாலும் அதற்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடிய இவரை நாங்கள் பாடுகிறோம். வேத விழுப்பொருளை பாடுகிறோம். சிவபெருமானை சாமகீதன் என்று அழைப்பார் திருநாவுக்கரசர். வேதத்தினுடைய பொருள், வேதத்தினுடைய சொற்கள் அல்ல, வேதத்தினுடைய பொருளாக விளங்கக்கூடியவர். மாணிக்கவாசகப் பெருமானே தில்லை சிற்றம்பலத்தில் திருவாசகத்தை பாடி நிறைவு செய்தபோது அங்கே குழுமியிருந்த மக்களெல்லாம் கேட்டார்களாம், இந்த பாடல்களின் பொருள் என்ன என்று கேட்டபோது, பாட்டுக்கு பொருளா கேட்கிறீர்கள், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போன மாணிக்கவாசகர் கனக சபையிலே நின்று உள்ளே சிற்சபையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலவாணர் உருவத்தை கைகாட்டிச் சொன்னார், அதோ அதுதான் இந்த பாடலின் பொருள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று சொல்லுவார்களே, அப்படி பாட்டின் பொருளாக வேதத்தின் பொருளாக விளங்கக்கூடிய அந்த சிவனாரை நாங்கள் பாடுகிறோம். வேத பொருளை பாடுகிறோம். கண்ணுக்கு இனியானை பாடுகிறோம். படிப்படியாக சிவபெருமானை இந்த பெண்கள் அடையாளம் காட்டக்கூடிய அழகு. விண்ணுக்கொரு மருந்து என்றால் சராசரியாக இருக்கக்கூடிய மனங்களுக்கு புரியாது. விண்ணுக்கு மருந்தா? ஞானிகளுக்கு வேண்டுமானால் அது புரியுமே தவிர சாதாரண மக்களுக்கு அது புரியாது. விண்ணுக்கொரு மருந்தாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வேத பொருளாக இருக்கிறார். வேதத்தின் வேத சொற்களின் வேத வாக்கியங்களின் பொருளாக இருக்கிறார். சரி, வேத வாக்கியங்களின் பொருள் என்று சொன்னால் கூட எத்தனை பேருக்கு புரியும்? அதைவிட இன்னும் இறங்கி வருகிறார். எப்படி இறங்கி வருகிறார் தெரியுமா? கண்ணுக்கு இனியானாக. திருக்கோயில்களிலே காணுகிறோமே, சிவலிங்க வடிவத்தில் நடராஜ மூர்த்தமாக, உமா சகித மூர்த்தியாக, உமா மகேஸ்வரராக, கல்யாண சுந்தரராக, சந்திரசேகரராக, சோமஸ்கந்தராக, இப்படி பல்வேறு திருமூர்த்தங்களில் வந்து காட்சி தருகிறாரே, எதற்காக? வேத பொருள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஆப்ஸ்ட்ராக்ட் என்பார்களே, அப்படி ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய ஒன்றை சராசரியாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வது மிக கடினம். எனவே அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிவபெருமான் என்ன செய்கிறார்? பல்வேறு ரூபங்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு திருக்கோலங்களிலே தரிசனம் தருகிறார். பிட்டுக்கு மண் சுமப்பதற்காக மதுரை மாநகரத்து வீதியிலே நடந்தார். பல்வேறு திருவிளையாடல்களை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு இடத்திலேயும் போய் நின்றாரே. ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு உணவு படைப்பதற்கு தேவை என்று கேட்டபோது அவளுக்கு மாங்கனியாக காட்சி கொடுத்தார். இப்படியெல்லாம் அவரவர்களுக்கு அந்தந்த நேரங்களில் எப்படியெல்லாம் தேவையோ அப்படியெல்லாம் வருகிறாரே. கண்ணுக்கு இனியான். விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி, அப்படி பாடும்போதே உள்ளம் கசிகிறது. கசிந்து கசிந்து உள் நின்று நெக்குருகிப் போகிறோம். நாங்கள் அப்படியே உருகிப் போகிறோம். அந்த இறைவன் திருநாமத்தை சொல்லும் போதே உருகிப் போகிறோமே. அப்படி உருகிப் போகிற நாங்கள் பாடும்போது உருகாமல் இன்னும் உறங்குவது உனக்கே ஆகும். எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய்.
இப்போது இந்த பெண்கள் அவள் கேட்ட கேள்விக்கு விடை சொல்லுகிறார்கள். அவள் என்ன கேட்டாள் தொடக்கத்தில்? எல்லாரும் வந்து விட்டார்களா? எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது அப்படித்தானே சொல்லுவோம், எல்லோரும் புறப்படுங்கள், கடைசியில் நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன். அப்படி அந்த பெண் சொன்னாள். இவர்கள் சொன்னார்கள், நாங்களெல்லாம் வந்து விட்டோம், நீ தூங்கி விடாதே, வா. அப்படி சொல்லிவிட்டு யாரை பாடுகிறோம் என்று சொன்னவர்கள் கடைசியில் சொல்லுகிறார்கள், நாங்கள் பாடும்போதே உருகிப் போகிறோம், ஆனால் இன்னும் உருகாமல் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று நீ எண்ணுகிறாய் என்றால் வா, வந்து எண்ணிக்கொள். ஒருவேளை நீ போட்ட திட்டத்தின்படி இருக்கக்கூடியவர்கள் வரவில்லை, குறைந்ததென்றால் உள்ளே போய் தூங்கிக்கொள் போ. எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இரண்டு பெண்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய உரையாடல் போல அந்த இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய அதி அற்புதமான பாசுரம். விண்ணுக்கொரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கினியானை பாடி பாடி கசிந்து எம்பெருமானே உன்னை தேடி வந்தோம் என்று பெண்களாக நிற்கக்கூடிய ஜீவன்கள் சொல்லக்கூடிய பாசுரம்தான் இந்த அற்புதமான பாசுரம். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் மார்கழி நோன்பை தொடங்குகிறாள். கோபிமார்களிலே ஒருத்தி, நாம் நோன்பு நோற்க தொடங்கி இருக்கிறோம், ஆனால் இந்த நோன்புக்கு தடை ஏற்பட்டதேயானால் என்ன செய்வது என்று கேட்க, பகவானுடைய திருநாமத்தை சொன்னால் வரக்கூடிய தடைகள் அத்தனையும் விலகிப் போய்விடும் என 5வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். மாயனை, ஆச்சரியபூதனாக இருக்கக்கூடியவனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. ஆச்சரியபூதன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம். ஆனால் நம்மால் அவனை சேவிக்க முடியுமான்னா அதுக்காகவே வடமதுரையிலே பிறந்திருக்கிறானே. மண்ணு வடமதுரை மைந்தனை, பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் வடமதுரை. மாலரியா நான்முகனும் காணா மலையினை யாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடைத்திறவாய். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண் ஏலக்குழலி என்று வெளியிலே வந்து நிற்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்குகிற பெண்ணை அழைப்பது பேரும் முடியையும் அடியையும் காண முடியாமல் திரும்பி வந்தார்கள். ஆகவேதான் அந்த எம்பெருமானுக்கு அண்ணாமலையார் என்று திருநாமம். அண்ணுதல் என்றால் அணுகுதல் என்று பொருள். பக்கத்தில் செல்வதற்கு அணுகுதல் என்று சொல்லுகிறோம். அண்ணாமலை என்றால் யாரும் அணுக முடியாதவர். யாரும் போய் அவருடைய திருமுடி எங்கே இருக்கிறது, திருவடி எங்கே இருக்கிறது, அவருடைய பரிமாணங்கள் என்ன, அவர் எங்கே தொடங்குகிறார், எங்கே முடிகிறார் என்றெல்லாம் கண்டுவிட முடியாது.